ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குடோனோட லைட்டிங் ஒயரிங் கனெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஏன் நம்ம டனல் ஒயரிங் கனெக்ஷன் கூட சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம 4 குடோன் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். 4 குடோனுக்குமே நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லைட் வந்து வைக்கலாம். அதுக்காக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் 4 லைட் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த 4 லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம 4 நம்பரில் நம்ம 2way சுவிட்ச் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துக்கு நம்ம 3 2way வச்சுருந்தா கூட நம்ம போதும். எக்ஸாம்பிளுக்கு 4 எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 4 பல்புக்குமே வந்து நம்ம நியூட்ரல் வந்து காமனாக கொடுத்துடலாம். அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் நியூட்ரல் சப்ளைவே 4 பல்ப்லேயுமே எடுத்துகிட்டு வந்து நியூட்ரலோட கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போது இருக்கிற சுவிட்சுக்கெல்லாமே ஃபேஸ் இன்புட் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஃபேஸ் சப்ளை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் சுவிட்சில் சென்டர் பின்னில் கொடுத்துட்டு ஃபஸ்ட் பின் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் சுவிட்சோட சென்டர் பின்னில் கொடுப்போம். செகண்ட் சுவிட்சோட தேர்ட் பின் எடுத்து வந்து நம்ம தேர்டு சுவிட்சோட சென்டர் பின்னில் வந்து கொடுத்துருக்குறோம். அதே போல் தேர்டு சுவிட்சோட தேர்டு பின்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஃபோர்த்து சுவிட்சோட சென்டர் பின்லேருந்து கொண்டு கொடுத்துருக்குறோம். இப்போது சுவிட்சோட அவுட்புட்டை செகண்ட் சுவிட்சோட அவுட்புட்டை கொண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பல்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். செகண்ட் சுவிட்சோட ஃபஸ்ட்டு அவுட்புட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து செகண்ட் பல்போட கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃபோர்த்து சுவிட்சோட ஃபஸ்ட்டு பின்னெட் வந்து நம்ம தேர்டு பல்புக்கு இன்புட்டை வந்து கொடுத்துருவோம். லாஸ்ட்டாக வந்து ஃபோர்த்து சுவிட்சோட தேர்டு பின்னை கொண்டு வந்து லாஸ்ட் பல்ப், அதாவது ஃபோர்த்து பல்புக்கு நம்ம ஃபேஸ் இன்புட்டை வந்து கொடுத்துட்றோம். இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா குடோனோட லைட்னிங் ஒயரிங் கனெக்ஷனு. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி சும்மா பார்த்துடலாம். நியூட்ரல் எடுத்து நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 4 பல்புக்குமே வந்து கொடுத்தாச்சு. நியூட்ரல் வந்து காமன்னால எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. ஃபேஸ் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஃபேஸ் இன்புட் மட்டும் இப்போது நம்ம ஃபஸ்ட் சுவிட்சுக்கு வந்து சென்டர் பின்லேருந்து கொடுத்துருக்குறோம். சென்டர் பின்னோட அவுட்புட் நம்ம ஆன் பண்ணோம்னா அது வந்து செகண்ட் சுவிட்சோட சென்டர் பின்னுக்கு இன்புட்டாக கிடச்சிரும். இப்போ மேலே நம்ம ப்ரெஸ் பண்ணுற டைமில் நம்மளால் அந்த பல்புக்கு 220 வோல்ட் சப்ளை கொடுக்க முடியும். அதே வந்து பார்த்திங்கன்னா கீழே ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பல்ப் ஆஃப் ஆகிட்டு கீழே வழியே சப்ளை தேர்டு பின் வழியே சப்ளை போய் நம்மளோட தேர்டு சுவிட்சில் சென்டரில் வந்து நிற்கும். அதே மேலே ப்ரெஸ் பண்ணுறப்போ செகண்ட் பல்புக்கு நம்மளுக்கு சப்ளை கிடைக்க ஆரம்பிக்கும். எப்போ கீழே ப்ரெஸ் பண்ணுறோமோ கீழே ப்ரெஸ் பண்ணுற டைமில் நம்மளுக்கு தேர்ட் இன்புட் கிடைக்கிறப்போ மேலே ப்ரெஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தேர்ட் பல்புக்கு கிடைக்கும். அதே வந்து நெக்ஸ்ட்டு நம்ம கீழே ப்ரெஸ் பண்ணுற டைமில் நம்மளுக்கு ஃபோர்த்து சுவிட்சுக்கு இன்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதே வந்து இந்த 4 பல்பையும் ஒரே டைமில் ஆஃப் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஆஃப் பண்ணிங்கன்னா நம்ம இந்த 3 சுவிட்சுக்குமே போகிற சப்ளை கட் ஆகும். அதே போல் இந்த 4 பல்புமே அந்த இடத்துல வந்து ஆஃப் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.